தமிழ்நாட்டை உலுக்கிய வேங்கை வயல் குடிநீரில் மலம் கலந்த சம்பவத்தில் பல அதிரவைக்கும் ஆதாரங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு அம்பலப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்தது எப்படி என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கில் சுதர்சன், முத்துகிருஷ்ணன் மற்றும் முரளி ராஜா ஆகிய 3 பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளன. இதனுடன் இந்த கொடூர சம்பவம் தொடர்பான பல ஆதாரங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு முதல் தொலைக்காட்சியாக அம்பலப்படுத்தியுள்ளது. அதில் முக்கிய ஆதாரமாக குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த நேரத்தில் சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் செல்போனில் எடுத்த படங்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளன. சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள தகவலின்படி 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சன், முத்துகிருஷ்ணன் மற்றும் முரளி ராஜா ஆகிய 3 பேரும் மனித மலத்துடன் குடிநீர் தொட்டிக்கு சென்றுள்ளனர். அப்போது சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய இருவரும் குடிநீர் தொட்டி மீது ஏறி உள்ளனர். தொட்டியின் உச்சியில் நின்றவாறு அன்று காலை 7:35 மணிக்கு அவர்கள் செல்ஃபி எடுத்துள்ளனர். அந்த புகைப்படத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி முதலில் வெளியிட்டது. அதற்கு அடுத்த நிமிடத்தில் பிளாஸ்டிக் கவரில் கொண்டு சென்ற மனித மலத்தையும் அவர்கள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். பின்னர் சுத்தமாக இருந்த குடிநீர் தொட்டியில் அவர்கள் மனித மலத்தை கலந்ததாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து குடிநீர் தொட்டியில் மலம் கிடப்பதை அவர்கள் எடுத்த படத்தையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. சம்பவத்தின் போது செல்போனில் எடுத்த அனைத்து படங்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அழித்துவிட்ட நிலையில் அவை தொழில்நுட்ப உதவியுடன் மீட்டதாக சிபிசிஐடி குறிப்பிட்டுள்ளது. இது தவிர வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சன், அவருடைய அம்மா மற்றும் அத்தையிடம் பேசிய 2 ஆடியோக்களையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. என்னாச்சுப்பா பிரச்சனை? என்னாச்சு அதான் முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தா முந்தா நாள். அதான் அப்புறம் நேத்து தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. வேலை எதுவும் பண்ணி போட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த அண்ணனும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அதான் பேருமா என்ன? ஐயோ ஐயோ சொல்லி அது சொல்லாமனாலும் இருந்திருக்கலாம் நீங்க. அதான் இந்த ஆடியோவில் இருப்பது அவர்களின் குரல்தான் என்பது தொழில்நுட்ப ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் அதை விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சித்தண்ணன் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய ஒரு ஆதாரம் கில்ட்டி கான்டாக்ட் சொல்லுவாங்க. அவருடைய ஒரு குற்ற அந்த நடத்தை அப்படிங்கிறது இதுல நிரூபமாகுது. புதுசா வந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிபிகேஷன் ஆக்ட் 2022 பிரகாரம் இந்த வாய்ஸ் சாம்பிளை உடனடியாக புதுசா போலீசார் அந்த சுதர்சன், அவங்க அம்மா, அத்தை 3 பேருக்கும் வாய்ஸ் சாம்பிளை ரெக்கார்ட் பண்ணி இந்த டேப்பில் உள்ள வாய்ஸும் அதுவும் ஒரே வாய்ஸா இல்ல கன்கார்டட் வாய்ஸா அப்படின்னு செக்அப் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடியோ சாம்பிள் விசாரணை நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அக்யூஸ் உடைய கில்ட்டி கான்டாக்ட் ப்ரூவ் பண்ணப்படும். உணர்ச்சி பூர்வமான அழுத்தம் நிறைந்த வேங்கை வயல் வழக்கு காவல்துறைக்கு மிகவும் சவாலாக இருந்ததாகவும் சித்தண்ணன் குறிப்பிட்டார்.